வாருங்கள் குருதேவா, நாம் சென்று புதிய அசுர அரசனை தேடுவோம். இனி நாம் எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை அசுர மாதா திதி. அசுரர்களின் நாயகன் கிடைத்து விட்டான். கஜாசுரன், கஜாசுரன், கஜாசுரன். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. கஜாசுரனா? தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் குருதேவா? சிவபக்தியில் லயித்திருக்கும் கஜாசுரன் எவ்வாறு அசுரர்களுக்கு தலைவனாக இருக்க தகுதியானவன்? இவனால் அசுரர்களுக்கு என்ன பலன்? பலன் இருக்கிறது. அதற்கான திட்டம் என்னிடம் உள்ளது. எப்பொழுது ஒரு பக்தரின் பக்தி அகங்காரமாக மாறுகிறதோ அக்கணமே அவனுக்கு அழிவு துவங்குகிறது. வா அசுரமாதா திதி, அசுர குலத்தின் அருமையான எதிர்காலத்திற்கு கஜாசுரனை நாம் இருவரும் தயார்படுத்துவோம். அவனைக் கொண்டுதான் அசுர குலத்தை நாம் மேம்படுத்தப் போகிறோம். அது எவ்வாறு குருதேவா? அசுர குலத்தின் எதிர்காலம் வளமையாக இருக்க வேண்டும் என்றால் கஜாசுரனை நாம் பலி கொடுக்க வேண்டும். வா அசுரமாதா, புதிய அத்தியாயத்தை நாம் இருவரும் துவங்குவோம். கஜாசுரா, ஒருவேளை இக்கணமே நீ இழைத்த பாவத்தை, உன் தவறை திருத்திக் கொள்ளாவிடில், உன் மதியிலிருந்து அகங்காரத்தை நீ அகற்றாவிடில், பிறகு திதி மற்றும் சுக்கராச்சாரியரின் சதியில் எளிதில் நீ சிக்கிக் கொள்வாய். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. எப்பொழுது மனதில் இருக்கும் பக்தி அகங்காரமாக தலைக்கேறுகிறதோ அதன் பின்பு புண்ணியம் அல்ல, பாவ பலனிற்கான மார்க்கமாக மாறும். ஹரஹர மகாதேவா. அது உன் வாழ்க்கைக்கும் உச்சிதமாகாது, இப்பிரபஞ்சத்திற்கும் உகந்ததாகாது. இக்கணம் தங்கள் மனதை வாட்டுவது எது மகாதேவா? ஆகாரத்தின் அரும் சுவை பற்றி எண்ணினேன். உணவு தயாரா? ஆம். இன்று குடும்பமாக நாம் ஒன்றாய் அமர்ந்து உண்போம். வாருங்கள். மகாதேவா, தாங்கள் எதை பற்றி கூறிக்கொண்டிருந்தீர்கள்? பிரபஞ்சத்திற்கு எது தவறாக இருக்கும்? உகந்த தருணத்தில் நானே உரைக்கிறேன். வாருங்கள். மகாதேவா, எப்போதெல்லாம் தாங்கள் இவ்வாறு கூறுகிறீர்களோ அப்போதெல்லாம் மனம் அஞ்சுகிறது. ஏனென்றால் தாங்கள் எப்போதும் பெரும் பிரச்சனையை என்னிடமிருந்து மறைத்து விடுகிறீர்கள். ஆகையால் இன்று தாங்கள் முதலில் என்னிடம் என்ன விஷயம் என்று கூறுங்கள். இக்கணம் பிரபஞ்சத்தை பற்றி அல்ல, நம் இல்லறம் பற்றி உரையாட வேண்டும். பிரபஞ்சத்தை காத்திடும் நாம் நம் இல்லறத்தையும் காத்திட வேண்டும் அல்லவா தேவி? வாருங்கள் தேவி. பிரபஞ்சத்தோர் சிவசக்தியை பற்றிதான் உரையாடுகிறார்கள். ஆனால் இந்த சக்திக்கு பிரபஞ்சத்தோரை பற்றி அறிய வேண்டும். மகாதேவா, மனைவியிடம் உண்மையை மறைப்பது கணவருக்கு அழகல்ல. கூறுங்கள் மகாதேவா. வேண்டாம் தேவி. வேண்டும் மகாதேவா. வேண்டாம் தேவி.
என்னவென்று என்னிடம் கூறுங்கள். தேவி, நான் சிவனானவன். என்னிடம் தங்களின் மாயை செயலற்றுப் போகும். நான் தங்களிடம் என்ன மாயையை செய்து விட்டேன்? தேவி, துணைவியின் பேரன்பின் மாயையே. தங்கள் புன்னகையின் சங்கிலியனும் மாயை. தாங்களே இயற்கை, பேரழகைக் கொண்டிருக்கும் மாயை. இதிலிருந்து தப்பிக்க இயலுமா? நான் சிவனாயிற்றே. அகப்படாதிருக்க நான் மார்க்கம் தேட வேண்டும். தாயே, எங்கிருக்கிறீர்கள்? எனக்கு பசிக்கிறது, உடனே வாருங்கள். வாருங்கள் தேவி. அன்பு மைந்தன் கணேசன் பசியோடு இருக்கிறான். யாவரும் ஆகாரம் உண்ணலாமா? இன்று தந்தையிடம் மனதில் உள்ளதை கூறப்போகிறேன். அட, கணேசனுக்கு மோதகத்தை வைக்கவில்லையா? நான் பரிமாறினேன் தாயே. கணேசா, மோதகம் எங்கே சென்றது? வைத்தார்கள் அல்லவா? ஏன் தலையை ஆட்டுகிறாய்? கூறு. கணேசா, மோதகம் உனது வாயில் உள்ளதல்லவா? இதில் என் தவறு என்ன இருக்கிறது? மிக சுவையான உணவை பரிமாறிய பிறகு அதை நான் எவ்வாறு உண்ணாமல் இருப்பேன்? மகனே, நாம் அனைவருடன் அமர்ந்து உணவருந்தும் வேளையில் முன்னோர்களின் அனுமதியை பெற்ற பிறகுதான் உண்ண வேண்டும். உன் தந்தையிடம் அனுமதி பெற்றாயா? தந்தையிட்ட கட்டளையை தான் நான் நிறைவேற்றுகிறேன். தந்தையின் கருணையால் நான் முழுமுதற் கடவுளானேன். ஆகையால் அனைவரும் எனக்கு தான் முதலில் உணவை வைக்கிறார்கள். அவர் கொடுத்த கடமையை தான் நிறைவேற்றுகிறேன். சரிதானே தந்தையே? நீ உரைத்தது சரியே. நீயும் சென்று உணவருந்து செல், களைத்திருப்பாய். அவ்வாறே மகாதேவா. கார்த்திகேயா, என்ன நேர்ந்தது? கவலை கொண்டிருப்பதேன்? மகனே, உண்பதற்கு மனமில்லையா அல்லது கவலையா? எதுவாயினும் கூறு. தந்தையே, தங்களிடம் ஒன்று கூற வேண்டும். ஆனால் எவ்வாறு கூறுவேன்? தந்தையிடம் உரைப்பதற்கு தயக்கம் ஏன் கார்த்திகேயா? கூறு. அது நான்
நான் கைலாயத்தை துறந்து செல்வதாக இருக்கிறேன். என்னாயிற்று மகனே? ஏன் கைலாயத்தை துறந்து செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறாய்? உன் தந்தை உன்னிடம் ஏதேனும் கூறினாரா? அல்லது என் மீது ஏதேனும் தவறு இருக்கிறதா? அல்லது கணேசனின் இந்த குறும்புத்தனம் உனக்கு பிடிக்கவில்லையா? எதுவாயினும் உன் அன்னையிடம் கூறு. கார்த்திகேயா, உன்னை பிரிந்து என்னால் வாழ இயலாது என்று நன்கு அறிவாய் அல்லவா? கூறு மகனே, காரணம் என்ன? பாதுகாப்பு. எவரது பாதுகாப்பு? பதவி ஆசையிலிருந்து பாதுகாப்பு. தேவேந்திரன் தன் பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்தார். நாளை அவருக்கு பட்டாபிஷேகம். அதற்கு முன்பாகவே தாங்கள் என்னை செல்ல அனுமதிக்க வேண்டும் தந்தையே. ஏனென்றால் பதவி மீது மோகம் கொள்வது எனக்கு வழக்கமாகிவிட்டது. விலகியிருந்தால் நிம்மதியாக இருப்பேன். தங்கள் மகனாக கடமைகள் அனைத்தையும் சரிவரச் செய்து முடிப்பேன். நாம் எங்கிருந்தாலும் மனதை கட்டுப்படுத்தலாம். அதை கற்கத்தான் நான் செல்கிறேன் தாயே. கார்த்திகேயா, குடும்பத்தை பிரிந்து தூரம் செல்வதால் மனம் என்றும் சஞ்சலப்படும் மகனே. அதோடு உனது கைலாயம் மற்றும் குடும்பம் நீ இல்லாமல் முழுமை பெறாது மகனே. தேவி பார்வதி, உணவருந்துங்கள் தேவி. இது பற்றி நாம் பின்னர் உரையாடலாம். நில் கஜாசுரா! கஜாசுரா! என்னை தடுத்து நிறுத்தியதற்கான காரணம் என்ன? முக்கிய காரணம் இருக்கிறது கஜாசுரா. ஒரு சந்தேகம் உன்னிடம் எங்களை அழைத்து வந்தது. என்ன சந்தேகம்? அந்தகாசுரன் சிவன் மற்றும் சக்தியின் மகனாக இருந்தும் கூட மகாதேவருக்கு எதிராக நின்று முதலில் உயிரை துறந்தான். இறுதியில் அமரனானான். நந்தியும் அமரன்தான், சிவகணங்களும் அமரர்கள்தான், மகாதேவரின் மைந்தன் கணேசனும் அமரன்தான். ஆனால் நீ பிரபஞ்சத்தின் தலை சிறந்த சிவபக்தனாக இருந்தும் உன்னால் அமரத்துவத்தை பெற இயலுமா? அவர்களைப் போல் நீ அமரனாக மாற முடியுமா? அதற்கு வாய்ப்பில்லை. அதற்கு வாய்ப்பு உள்ளது. பிரபஞ்சத்தின் தலை சிறந்த அக்கிரமக்காரன் அந்தகன் அமரனானான் என்றால் இந்த பிரபஞ்சத்தின் தலை சிறந்த பக்தன் ஏன் அமரனாக கூடாது? நீதான் தலை சிறந்த சிவபக்தன் என்பதை நான் எவ்வாறு ஏற்பது? அசுர அரசனாக இருந்தும் கூட தர்மத்திற்கு எதிராக நான் செயல்படவில்லை. சிவத்துவத்தை ஏற்றுக்கொண்டவன் நான். எனது சிவபக்தியை நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா? கூறுங்கள் அசுரமாதா, என் சிவபக்தியை நிரூபிக்க என்ன செய்ய வேண்டும்? உன் மனதை கட்டுப்படுத்து கஜாசுரா. எவர் தன் பக்தியை நிரூபிக்க முயல்கிறாரோ அந்த பக்தியை மறக்கவும் நேரிடும். தித்தியும் சுக்ராச்சாரியரும் உன்னை வார்த்தைகளினால் வசப்படுத்த எண்ணுவர். நீ அகப்பட்டு விடாதே. அவர்களின் மாய வலையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். நிரூபிக்கப் போகிறாயா? எவ்வாறு நிரூபிப்பாய்? உன் பக்தியே உயர்ந்ததென்று பிரபஞ்சத்திற்கு நீ நிரூபிக்கும் வரை என்னால் மட்டும் உனது பக்தி உயர்ந்ததென்று ஒப்புக்கொள்ள இயலுமா? உன்னை விட அந்த அந்தகாசுரன் தலை சிறந்தவனாவான். ஏனென்றால் மகா அசுரனின் சத்ருவாக இருந்தும் அவன் புகழ் பரவியது. அசுரமாதா திதி, ஒரு அதர்மக்காரனுடன் தாங்கள் என்னை ஒப்பிடுகிறீர்கள்.
கஜாசுரா, உன்னை அவமதிக்க வேண்டும் என்பது அசுரமாதாவின் எண்ணம் அல்ல. ஆனால் இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைவருக்கும் புரிய வைக்க உன் பக்தியை நீ நிரூபிக்க வேண்டும் கஜாசுரா. சரி, நானும் அசுரமாதா திதியும் உன்னை பரீட்சித்து பார்க்கப் போகிறோம். ஒருவேளை நீ அதில் தேர்ச்சி பெற்றால் அண்ட சராசரத்திற்கும் நானே எடுத்துரைப்பேன், கஜாசுரன்தான் தலை சிறந்த சிவபக்தன் என்று, தலை சிறந்த சிவபக்தன் என்று, தலை சிறந்த சிவபக்தன் என்று. கூறு கஜாசுரா, தயாராக இருக்கிறாயா? என்ன கஜாசுரா, நீதான் தலை சிறந்த சிவபக்தன் என்று நிரூபிக்க தயாரா? இவ்வையகத்தோருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறது. கூறு கஜாசுரா, உன்னால் நிரூபிக்க முடியுமா? கூறு கஜாசுரா, ஏன் இவ்வாறு ஆலோசிக்கிறாய்? கூறு கஜாசுரா. கூறு கஜாசுரா, உன் பக்தியை உன்னால் நிரூபிக்க இயலுமா? பதில் கூறு கஜாசுரா. நிரூபிப்பேன். அசுர மாதா திதி மற்றும் அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, நானே மகாதேவரின் தலை சிறந்த பக்தன் என்பதை நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். பரீட்சையை துவங்குங்கள். வேண்டாம். என்னவாயிற்று தந்தையே? தாங்கள் ஏன் என் வினாவிற்கு விடையளிக்கவில்லை? ஏனென்றால் இந்த சிவன் விருப்பத்திற்கேற்றாற்போல் அல்ல, அவசியத்தின்படி உத்தேசத்திற்கேற்ப உகந்த தீர்வினை கண்டறிவேன். அக்கேள்வி கைலாயத்தை நீ துறந்து செல்லும் வகையில் அமையலாம். இல்லையேல் கஜாசுரன் சிவபக்தன் என்று நிரூபிப்பதற்கானதாக இருக்கட்டும். ஆயினும் தந்தையே, என்னால் இங்கு நிம்மதியாக இருக்க இயலாது. நான் மன நிம்மதியை கோருகிறேன். எனில் பொறுமை கொண்டிரு. ஏனென்றால் நிம்மதி சூழலை கையாண்டிடும் முறைதனிலே உள்ளது. மாறாக மனதில் விவேகம் அல்லாது சென்று மூழ்குவதில் அல்ல. கார்த்திகேயா, என்றும் நீ மனதளவில் கட்டுப்பட்டவன். தேவசேனாதிபதியாக பிடிவாதம் கொண்டாய். இப்பொழுது யாவரையும் துறந்து செல்ல எண்ணுகிறாய். வாழ்வினில் மனம் விரும்பியபடியே வாழ்வதும் முறையாகாது. உத்தேசம் மேலும் கடமைக்கு இணங்கவே வாழ வேண்டும். ஜெயம் கொண்டிருக்க இவ்வுண்மையை அறிய வேண்டும். இல்லையேல் வெற்றியும் உன்னுடைய வாழ்வினை சீர்குலைத்துவிடும். கஜாசுரன் வாழ்விலும் அவ்வகையில் ஓர் இருள் சூழப் போகிறது. என்ன நேரப் போகிறது மகாதேவா? நேர்வதியாவும் திதி மற்றும் சுக்ராச்சாரியாரின் வசமே உள்ளது. ஆனால் சிவனோ பிரபஞ்சத்தின் மிக பெரும் சவாலை எதிர்கொண்டிட ஆயத்தமாக இருக்கிறான். நன்றாக பார் கஜாசுரா, வெகு தூரம் வரை வனம் மட்டும்தான் உள்ளது. உனது சிவபக்தியை நிரூபிப்பதற்காக நீ செய்ய வேண்டிய காரியம் மிக எளிதானது. உனது பக்தியை நிரூபிக்க நாளை சூரியன் உதிப்பதற்கு முன்பு இவ்விடத்தில் ஒரு சிவலிங்கத்தை நிர்மாணிக்க வேண்டும். சூரிய ஒளி அந்த சிவலிங்கத்தில் படும் பொழுது நீ பூஜையை துவங்க வேண்டும். நீ உனது பக்தியின் சக்தியை கொண்டு இந்த வனத்திலிருந்து அனைத்து வில்வ இலைகளையும் தானாக சிவலிங்கத்தின் மீது விழ வைக்க வேண்டும். அதை நீ உன் கரங்களைக் கொண்டு பறித்திருக்க கூடாது. அவ்வாறு நடந்துவிட்டால் நானும் அசுரமாதா திதியும்
நீயே தலைசிறந்த சிவபக்தன் என்று ஏற்றுக்கொள்வோம். மகாதேவா, குருவாக இருந்தும் சுக்ராச்சாரியர் தவறு செய்கிறார். அன்னையாக இருந்தும் திதி சதித்திட்டம் தீட்டுகிறாள். இவை அனைத்தும் குற்றமல்லவா? ஒருவர் தான் அறியாது சகதியில் கால் வைத்து விட்டால் அவர் ஆடை கரை படிந்துவிடும். அச்சூழ்நிலையில் அவர் கால் வைத்த அவ்விடத்தை மறப்பார். முதலில் சுக்ராச்சாரியரும் அசுர குருவாக தன் கடமையை செய்வதோடு மரியாதைக்கான எல்லை கடக்காதிருந்தார். எனினும் காலம் கடந்து இப்பொழுது மரியாதைக்கான அனைத்து எல்லைகளையும் அவர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். கஜாசுரனின் மனதை சுக்ராச்சாரியர் தனது தீய எண்ணங்களைக் கொண்டு கலைத்து விட்டார். எவரொருவர் இப்பிரபஞ்சத்தில் பிறர் இழைக்கும் தவறில் ஆதாயம் தேடுகின்றாரோ அவர் குற்றம் புரிந்தவரே. குற்றம் இழைப்பவர்களுக்கு நிகரான பாவத்தை அந்நபரும் இழைத்ததாகும். சுக்ராச்சாரியர் அசுரகுரு ஆவார். ஆனால் கஜாசுரன் தங்கள் பக்தன் அல்லவா? தாயே, அகங்காரத்தின் குணமே அவ்வாறுதான் இருக்கும். ஒரு முறை மனதிற்குள் நுழைந்தால் பிறகு மனிதன் சரியாக சிந்திக்க மாட்டான், புரிந்து கொள்ள மாட்டான். அவனது நிலையை எவர் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். சுக்கராச்சாரியாரோ அவ்வேளையில் கை தேர்ந்தவர். என்னை போன்ற தலை சிறந்த சிவபக்தனுக்கு எந்த ஒரு வேலையும் இயலாத காரியம் இல்லை. மகாதேவரின் கருணையால் இந்த வேலையையும் நான் எளிதாக செய்து முடிப்பேன். இவ்வாறு கூறுவாய் என்று எதிர்பார்த்தேன். நாளை சூரியன் உதிக்கும் பொழுது நீதான் தலை சிறந்த பக்தனாக என்று தெரிந்துவிடும். மகாதேவா, கஜாசுரன் கூறியது 100% உண்மைதான். குரு சுக்ராச்சாரியர் விடுத்த சவால் மிக எளிதானது. எளிதான போட்டிக்கு பின்னால் பெரும் சூழ்ச்சியும் அடங்கியுள்ளது தேவி. சூழ்ச்சியா? ஆயினும் இந்த சவாலின் பின்னால் என்ன சூழ்ச்சி தந்தையே? சூரியன் உதிப்பதற்குள் அவ்வுண்மையை அறிந்திடுவீர்கள். நாளை சூரியன் உதிப்பதற்கு முன்பு இவ்விடத்தில் ஒரு சிவலிங்கத்தை நிர்மாணிக்க வேண்டும். சூரிய ஒளி அந்த சிவலிங்கத்தில் படும் பொழுது நீ பூஜையை துவங்க வேண்டும். தேவேந்திரன் சொர்க்கம் சென்று விட்டான். சூரியன் உதித்தவுடன் மீண்டும் சொர்க்கத்தின் அதிபதியாக அவன் மாறிவிடுவான். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே சொர்க்கத்தின் ஆதிபத்தியம் சமமாகத்தான் இருந்துள்ளது. சமம் இல்லாமல் இருப்பது நிலையற்ற தன்மையே. காரணம் அசுரகுல நாயகர்களின் மாற்றம்தான். அதற்கு காரணம் ஒன்றுதான் குருதேவா. நாராயணர் தந்திரமாக அசுரர்களுக்கு அமிர்தத்தை தர தவறிவிட்டார். இது நாள் வரை அந்த சூழ்ச்சியின் வேதனையை தான் அனுபவிக்கிறோம். நம்பிக்கையை இழக்க வேண்டாம் அசுரமதா. தேவர்கள் செய்த சதித்திட்டத்திற்கு பலமுறை நாம் வஞ்சம் தீர்த்திருக்கிறோம். எதிர்காலத்திலும் நாம் வஞ்சம் தீர்ப்போம். தாங்கள் புரிவது சரியல்ல சுக்கராச்சாரியரே. குருவாக உண்மையை உரைத்திட வேண்டியது தங்கள் கடமை. இவ்வாறு பொய் உரைப்பதும் குற்றமே. தாங்கள் அன்னை அல்லவா? ஆகையால் அசுரர்களுக்கு சாதகமாக இருப்பதில் தவறில்லை.
ஆயினும் அசுர குருவுக்கு சாதகமாக இருப்பது சரியல்ல. மனதில் உள்ள நிறைவற்ற தன்மையை வன்மமாக மாற்றுவது மிகவும் தவறான செயலாகும். தங்களுக்கு அது அழகை சேர்க்காத அசுரகுரு. மன்னியுங்கள் தாயே. சமுத்திரத்தை கடைந்ததில் அசுரர்களுக்கும் சமமான பங்கிருந்தது. பங்குதாரர்கள் இருவராக இருக்கும் பொழுது அனைத்தையும் சமமாகத்தானே பிரித்திருக்க வேண்டும். அவ்வாறே ஆகட்டும். எனில் என் கழுத்தில் இருக்கும் ஆலகால விஷத்தை வெளியேற்றுகிறேன். அசுரர்களிடம் கூறுங்கள், இந்த ஆலகால விஷத்தையும் சமமாக பங்கிட்டுக் கொள்ள. இவ்வாறு சமமாக பங்கிட்டுக் கொள்வது தங்கள் இலக்கு. இதையும் பங்கிட்டுக் கொள்ளுங்கள். கர்ம பலனானது நிச்சயம் கிட்டும் திதி. அமிர்தம் கிடைக்கையில் அதை அபகரணம் செய்ய எண்ணியது அசுரர்கள்தானே, தேவர்கள் அல்ல என்பதை மறக்க வேண்டாம். சுக்கிராச்சாரியரே, குற்றம் புரிந்தவருக்கு துணை நிற்பது முறை அல்ல. அசுரர்கள் குற்றமிழைத்தவர்கள். அதை விளக்கிக் கூறவே வந்தேன். கஜாசுரனை தங்களின் மாய வலையிலிருந்து விடுவித்திடுங்கள். மகாதேவா, திரிசூலம் தங்கள் கரத்தில்தான் இருக்கிறது. தாங்கள் இக்கணமே கஜாசுரன் உருவாக்கும் சிவலிங்கத்தை திரிசூலத்தைக் கொண்டு தகர்த்து விடுங்கள். அதோடு தாங்கள் நினைத்தால் கஜாசுரனால் சிவலிங்கத்தை உருவாக்க இயலாது. ஓர் குருவிற்கும் இறைவனுக்கும் அதுவே வேற்றுமை. ஒரு மெய்யான குருவின் கடமை யாதென்று தாங்கள் முற்றிலும் மறந்தீர்களா என்ன? நான் நினைவூட்டுகிறேன். சீடன் சரியான மார்க்கத்தில் செல்ல குரு துணை நிற்க வேண்டும். அதைப் போன்றே இறை தர்மம் அறிவீர்களா? இறை தர்மம் என்பது இழைத்த கர்மத்தின் பலனை வழங்குவதே. தாங்கள் நினைத்தால் அத்தவறு நிகழ்ந்திடாது தடுக்க இயலும். எனினும் அச்செயல் புரிந்திட தாங்கள் ஆயத்தமாகவில்லை அல்லவா? ஏனென்றால் ஓர் சீடனின் மன எண்ணங்களை நான் நன்கறிவேன். ஒன்றை உணர்ந்திடுங்கள் சுக்கிராச்சாரியரே, சிவனானவன் தர்மம் மற்றும் மெய்யானவற்றிற்கு துணை நிற்பான். என்றும் எப்பொழுதும் அவ்வாறே, எப்பொழுதும் அவ்வாறே, எப்பொழுதும் அவ்வாறே. இவ்வுண்மையை தாங்கள் மறக்க வேண்டாம். செல்வோம் தேவி. மகாதேவா, உண்மையில் எனது பக்தியில் சக்தி இருந்தால், ஒரு நொடி பொழுதாவது எனது பக்தி உண்மையாக இருந்திருந்தால், என் வேண்டுகோளை கேளுங்கள் மகாதேவா, என் வேண்டுகோளை கேளுங்கள் மகாதேவா. இந்த வனத்தில் இருக்கும் அனைத்து வில்வ இலையும் தானாக உதிர்ந்து இந்த சிவலிங்கத்தின் மேல் வந்து விழ வேண்டும். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. தேவராஜன் இந்திரன் வாழ்க! 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 மகாதேவா, இந்த சொர்க்கம், இந்த பதவி, இவை அனைத்தும் தாங்கள் எனக்கு அருளியது. நான் செய்த தவறுக்கு தண்டனை வழங்கி
எனக்கு பாடம் புகற்றினீர்கள். அக்னியிலிருந்து என்னை காப்பாற்றி தங்கள் கருணையை வெளிப்படுத்தி எனது தவறை எனக்கு எடுத்துரைக்கவும் செய்தீர்கள். இது நாள் வரை சரியான வழிகாட்டியதற்கு நன்றி பிரபு, மிக்க நன்றி. இப்பொழுது உங்கள் குடும்பத்தினர் அனைவரையும் அமரச் செய்து நடந்தவை அனைத்தையும் மறந்து தீப ஆராதனையுடன் புதிதாக துவங்க அருள் புரியுங்கள். நிச்சயமாக. कर्पूरगारं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवानी सहितं नमामि। कर्पूरगारं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवानी सहितं नमामि। कर्पूरगारं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवानी सहितं नमामि। ஹர ஹர மகாதேவா. இந்த பக்தனின் வேண்டுகோளை நிறைவேற்றியதற்கு நன்றி மகாதேவா. எனது பக்தி உன்னதமானது என்பதை நிரூபித்து விட்டீர்கள். நான் தன்னியனானேன் மகாதேவா. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. இல்லை கஜாசுரா, நீ தன்யனாகவில்லை. எனது மாய வலையில் சிக்கிவிட்டாய். இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார். ஏனென்றால் இனி மகாதேவராலும் உன்னை காக்க இயலாது. ஹர ஹர மகாதேவா.
ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா நன்றாக பாருங்கள் அசுர மாதா, அசுர குரு, பாருங்கள், நான் நிரூபித்து விட்டேன். நானே இந்த பிரபஞ்சத்தின் தலை சிறந்த சிவபக்தர். செல்லுங்கள், வையகத்தோரிடம் கூறுங்கள், வையகத்தில் மட்டுமல்ல அண்ட பிரம்மாண்டத்திலும் என்னை விட சிறந்த சிவபக்தன் யாரும் இல்லை என்று. இவ்வாறு செய்ததால் என்ன பலன் அசுரகுரு? வெற்றி பெறுவோம் என்று எண்ணினோம். வெட்கத்தில் தலைகுனிந்து நிற்கிறோம். பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரிடமும் சென்று பிரபஞ்சத்தில் தலை சிறந்த சிவபக்தன் கஜாசுரன் என்று கூற வேண்டும். இது நமக்கான மாபெரும் அவமானம் அல்லவா? சற்று அங்கு பார் அசுரமாதா. வில்வ மரத்திலிருந்து இறுதி வில்வ இலை வருகிறது. வந்து கொண்டிருக்கும் அந்த வில்வ இலையானது கஜாசுரன் உருவாக்கிய சிவலிங்கத்தின் மீது விழுவதற்கு முன்பாக புது அத்தியாயத்தை துவக்கும். பிறகு நமது இலக்கு முழுமையடைந்து விடும். என் தவத்தை கலைப்பதற்கான தவறை செய்த அந்த துஷ்டன் யார்? மகனே கஜாசுரா, பாருங்கள் குருதேவா, பாருங்கள், நான் நிரூபித்து விட்டேன். உங்களது பரீட்சையில் நான் தேர்ச்சி பெற்று விட்டேன். செல்லுங்கள், சென்று பிரபஞ்சத்தோரிடம் தாங்களே கூறுங்கள். பிரம்மாண்டத்தில் தலை சிறந்த சிவபக்தன் என்றால் ஒருவன்தான், அது கஜாசுரன் என்று, அது கஜாசுரன் என்று. யார் அந்த துஷ்டன்? யார் அந்த அதர்மி? என் தவத்தை கலைத்து பாவம் புரிந்த அந்த துஷ்டன் யார்? அவன் எங்கிருந்தாலும் இக்கணமே என் முன்னால் வரட்டும். என் தவத்தின் ஆணை, என் தவத்தின் ஆணை. மகாதேவா, மகாதேவா, என்ன நடக்கிறது?
மகாதேவா, மகாதேவா, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். எவராலும் உன்னை காத்திட இயலாது. அகங்காரத்தின் விளைவானது இவ்வாறே அமைந்திடும். பலமுறை நம் வாழ்வின் நிகழ்வுகள், அதன் விளைவுகள் விபரீதமாகலாம். சரி மற்றும் தவறென்ற சக்கர வியூகத்தில் சூழ்நிலை, விளைவுகள், உணர்வுகள், குணாதிசயங்கள் அனைத்தும் தவறாக வாய்ப்புண்டு. ஆனால் எதிர்பார்ப்பு, நம்பிக்கையைத் தவிர இவ்விரு உணர்வுகளை விட உன்னதமானது, தூய்மையானது வேறு ஏதும் இல்லை. அவ்விதம் இருக்கும் நபரின் மேல் இருக்கும் நம்பிக்கை நிச்சயம் நற்பலன்களையே விளைவிக்கும். அதே போன்று ஒருவேளை தாங்கள் நபரை கண்டறிவதில் தவறிழைத்தால், தவறான ஒருவரிடம் எதிர்பார்ப்பு கொண்டால் தங்களுக்கு அழிவு நிச்சயம். ஆகையால் என்றும் தகுதி கொண்டவரின் மேல் நம்பிக்கை கொண்டிருங்கள். ஓ